என்னை பொறுத்து சினிமா நம்பி வந்து எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட எண்ணம் தவிர, ஆனால் படம் ஒழுங்காக எடுக்கணும்ல. படம் ஒழுங்காக எடுக்கணும், நான் போய் கூட போய் ஷூட் பண்ண முடியுமா? இல்லை நான் போய் டேரக்ஷன் போய் பண்ண சொல்ல முடியுமா? ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டர் போய் இன்றைக்கி பசங்க எல்லாமே டபுள் மீனில் ஒரு படத்தையும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் நீ காலேஜ் பசங்க பார்க்குறாங்க. விளையாட்டு என்பது ஒருத்தவன் பேர் வாங்குறதுக்காக விளையாடக்கூடாது. அந்த கேம், அந்த விளையாட்டு வெற்றி அடைகிறதுக்காக டோட்டல் டீமும் விளையாடணும். ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால், பணக்காரர்களின் விளையாட்டு கிரிக்கெட் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பணக்கார விளையாட்டாக ஃபுட்பாலும் ஆயிடுச்சு. அதிக மக்கள் பார்க்கின்ற ஒரு விளையாட்டு. கண்களால் பேசுவது தான் காதல். அது என்னென்னா வயசுக்குள்ளே இருக்கணும். வயசுக்கு மீறி கண்களால் பேசிக்கிட்டோன்னா ஆபத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், இந்தமாதிரி பேரெல்லாம் இருந்தால் தான் எங்கள் சங்கம் உருப்பிடும். எங்கள் சங்கம் நல்ல படங்களாக எடுத்து மேலே கொண்டு வருவாப்புல சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் நான் சில பேர் சொல்லுவேன், இவர் எப்போ தான் திட்டுறாரு வைகிறாரு. ஏங்க நான் எனக்குக்காக திட்டிக்கிறேன், இல்லை எனக்காக சேர்த்தேன். எனக்கு எல்லா கஷ்டம் தாண்டி இன்றைக்கி ஒரு லேஜி வந்துட்டேன். நான் இனிமேல் நான் வந்து சம்பாதிக்கணும், சாப்பாடணும், ஏமாற்றணும்னு கிடையவே கிடையாது. என்னை பொறுத்து சினிமா நம்பி வந்து எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட எண்ணம் தவிர ஒரு நூலோடு கிடையாது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேங்க. இப்போ இந்த பையன் வந்து விஜயகாந்த் போய் சொன்னாப்புல, அப்போ நான் இவரை காப்பாற்றுறது யார்? ஒரு என்ன மாதிரி ஆள் வரணும், இந்த சதீஷ் அந்த மாதிரி ஆள் தான் வரணும். அவர் பேர் விவசாயம், பாண்டிச்சேரியில் இருந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பையனை டேரக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ இவர் தான் நம்ம காப்பாற்றணுங்கும்போது நான் இதுக்காக தான் நான் பேசுகிறேன் தவிர வேறு. நான் 9:45 நான் தான் முதலாக வந்தேன். அன்றைக்கி பிரசாத்துக்கு நான் தான் 9:45 முதலாக வந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தேன். 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா என்ன காரணம்? இவர் எப்படியா ஜெயிக்கணுங்கிறது தான். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேசிச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ உண்மையில இந்த பையன் வந்து கனவுல படம் எடுத்துருக்காப்புல. இப்போ இது ஓடலைங்கிறது வந்து ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க விட யார்? இவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும், இவர் தான் ப்ரொமோஷன் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். இவர் வந்து சிரிக்கிறாங்க. அவர் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதியாக இன்றைக்கி காலகட்டம் வந்து மாறிடுச்சு. காரியில் இன்னைக்கு எல்லாருமே படம் எடுக்கலாம், எல்லாருமே சூட்டி பண்ணலாம் சொல்லி, அதனால் ஒவ்வொருத்தவர்களும் காக்கைக்கும் தன் குஞ்சு புரிஞ்சும்பாங்க. அதனால் சினிமா நம்பி யார் வந்தாலும் படத்தை நல்லா எடுங்க. என்னோட போன வாரம் கூட என்னை இந்த இதே பிரசாதத்தில் கேட்டாங்க, உங்கள் சங்க படம்லாம் பெருசாக ஓடலையே அப்படின்னு. நான் சங்கத்தில் ஏகப்பட்ட சலுகை நான் சொல்லி ஒவ்வொரு அடையும். தினத்தந்தி வந்து எங்களுக்கு 10 லட்ச ரூபா எங்களுக்கு தந்தி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து யார் வந்தாலும் சினிமா வந்து வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 10 லட்ச ரூபா எங்கள் சங்கத்தை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சினிமா பப்ளிசிட்டியே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கீப்பில் வந்து 50 தேட்டர் வரைக்கும் 4000 ரூபா வாரம் கொடுத்துருக்காங்க. சென்சாருக்கு எல்லாமே நான் கொடுக்குற சங்கத்துலேருந்து எல்லா சலுகை இருக்குது. ஆனால் படம் ஒழுங்காக எடுக்கணும்ல. படம் ஒழுங்காக எடுக்கலாம், நான் போய் கூட போய் ஷூட் பண்ண முடியுமா? இல்லை நான் போய் டேரக்ஷன் போய் பண்ண சொல்ல முடியுமா? ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டர் போய் எங்கள் சங்கத்தை என்ன சொல்லுமோ அது சொல்கிறாங்கன்னா, நான் இப்பயும் சொல்லுவேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தீங்கன்னா என்றைக்குமே சினிமா வந்து யாராலும் அழிக்க முடியாது. இப்போ இந்த யூத்துன்னு ஒரு பையன், கருணாஸ் பையன் எடுத்துருக்கான்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே விஜய் நடித்த படம், 10 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இன்றைக்கி பசங்க எல்லாமே டபுள் மீனில் ஒரு படத்தையும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் நீ காலேஜ் பசங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்தமாரி படம் எடுங்க. இன்றைக்கி விளையாட்டுக்காரன்னா நீ விளையாட்டு மாரி நீ படம் எடுத்தால் தான் அது வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு. நம்ம தேட்டரை குறை சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டரை குறை சொல்கிறோம், அப்புறம் யாருமே ஆடியோ சொல்லணும் குறை சொல்கிறோம், அப்புறம் படத்தை ஓட ஒன்று சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, புல் சட்டை மாறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல. இந்த யூத்தை வந்து ஒரு இடம் பார்க்கலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் புல் சட்டை மாறேன் என்ன போட்டாலும் கண்டு பார்த்துருவேன். திட்டுறாரா வயிறாரா போகிறேன் பாப்பா அப்படிங்கும்போது ஒரு படத்தை நல்லாருன்னு சொல்லும்போது யாரும் வந்து நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம படம் ஒழுங்காக எடுக்கணும். இப்போ இந்த விளையாட்டுக்காரன் படத்தை பற்றி நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு விவசாயி ஒரு டேரக்டர் நம்பி ஒரு படத்தை போட்டு எடுத்து இன்றைக்கி இந்த ஆர்டினன்ஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மேக்சிமம் இந்த படத்தை என்ன ஓடணுமோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு விளையாட்டை மையப்படுத்தி ஒரு கிராமத்தில் அழகான காதலும் மிக ஆழமான நட்பும் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய உதவியாக ஏற்றுக்கொண்டு நன்றியை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வைகாசி பிறந்தாச்சுக்கெல்லாம் நான் சார் ஆஃபீஸில் போய் பல நாட சான்ஸ் கேட்டேங்க. இதே சாரி கிராமத்தில் அந்த ரைட்டில் தான் பிரசாத். ஏன் சொல்ல வரேன்னா பாருங்கள், நான் இவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு தலைவராக இருந்து ஒரு சங்கத்தில் 24 சங்கம் தலைவராக இருந்து இன்றைக்கி அவர் ஸ்டேஜில் நானும் கூட இருக்கேன்னா எனக்கு பெருமை தானே? இது எனக்கு பெருமை தானே? ஏன்னா நான் அன்றைக்கி தெருவா நாய் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓடும். நாங்கள் நாயோட கேவலமெல்லாம் ஓடி சான்ஸ் கிட்ட அலைஞ்சோம்.
இருந்தால் அதுக்கப்புறம் கிழக்கே ஒரு பாட்டு ஒன்று சார் எடுத்தார், அதுக்கும் போய் சான்ஸ் கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நீங்கள் நான் ஒரு சங்கத்தை வச்சுருக்கேன்னா உங்களையெல்லாம் காப்பாற்றுங்கிற ஒரே காரணத்தை அந்த சங்கத்தை வச்சு தர வேறு எந்த எண்ணமும் நினைக்காதீங்க. யார் நான் என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க, நான் உண்மையை தான் பேசுவேன். ஏன்னா நான் ஒரு இருந்து வந்தேன். ஏன்னா நான் வடிவேலுக்கே முதல் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த படம் பேர் கோகுலம், பானுப்பிரியா, அர்ஜுன், ஜெயராம் நடித்த படம். அதுக்கப்புறம் வள்ளி படத்தை 1 லட்ச ரூபா நடிகர் வடிவேலுக்கு நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாக இருந்தால் ஒரு காலமும் தோக்க மாட்டோம், ஜெயிப்போம் ஜெயிப்போம். நன்றி நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அன்பு சார் இன்றைய சினிமாவை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்ததுக்கு காரணம், தாஸ் எனக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினவர். நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படிங்கிற படத்தில் நம்ம கூல் சார் கூட அதில் மெயின் லீடிங் ரோல் பண்ணாங்க. ஸோ இப்போ யூத்துங்கள் வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூத் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ருக்கு வந்திருக்காங்க. ஆனால் தாய் கிழவிங்கிற படமும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. கான்செப்ட் டைரக்டருங்க எடுத்துக்கிறத கரெக்டான நேரேஷனில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டாலே போதும். இந்த கதை தான் அதுக்குள்ளேயே நம்ம இருக்கணுங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாஸை பொறுத்த மட்டும் அவர் பல படங்கள் இப்போ இயக்குனராக பணியாற்றிட்டாரு. முதல்ல அவர் இயக்குனராக போகிறேங்கிறது, அவர் தேவா சார் தேவானன்ட்ட எல்லாம் சீடராக இருந்தவர். அது சபேஷ் முரளி, ஸ்ரீகாந்த் தேவா, அங்கே நாங்கள் முதல் சந்திப்பு அங்கே தான். அப்படியே கதை சொல்கிற லெவலுக்கு வந்தார். முதல் கதை என்கிட்ட ஒரு கதை சொன்னார். இது கண்டிப்பாக இதை படமாக பண்ணலாப்பா, உன்னுடைய முதல் படத்துக்கு இந்த கதையை வச்சுக்க அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் இந்த கதை. இதுக்கு டைட்டில் வைக்க சொன்னார். விளையாட்டை வச்சு தான் இப்போ பண்ணியிருக்கேன். விளையாட்டுக்காரன், வேலைக்காரன், ரிக்ஷாக்காரன், பாட்டுக்காரன் எல்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தம்பி திவாகர் அம்பேல் ஜுட்டுங்கிற ஒரு படம், அவருக்கு முதல் படம். அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன், வாழ்த்தினேன். இப்போ நிறையா படங்கள் பண்ணிட்டாங்க. இந்த படமும் மாபெரும் பாடல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான பாடல், சூப்பராக இருக்குது. தம்பி பாடியிருக்கார் ஒரு பாடல், நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, கிராமத்து பாணியில். இந்த படம் மாபெரும் வெற்றி. இதில் நடித்த கதாநாயகன், கதாநாயகி, நடிகர்கள் அவங்க மென்மேலும் பல படங்களில் தொடர்ந்து நடிக்கணும். இதுக்கு உறுதுணையாக நடிச்சிருக்க மற்ற நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும், அது இணை இயக்குனர் உதயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ணன் இணை இயக்குனர் ஐயப்பன் அவரும் இதில் முழுமையாக பணியாற்றியிருக்காரு ஈடுபாடோட. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களாம் கூடிய சீக்கிரம் அவங்களும் தாஸ் மாதிரி இயக்குனர்கள் ஆகணும். அன்பு சார் வந்திருக்காரு, அவருடைய வாழ்த்துக்களுடன் இந்த படம் நல்லா ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்களையும், நிறைய தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டேரக்டர் சார் சொல்லுங்கள். டேரக்டர் சார்லாம் வந்திருக்காங்க, பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க, குல் சுரேஷ் சார் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுக்காரன் படத்திற்காக அதை வாழ்த்த, அதை மிகச்சிறந்த முறையில் ஓட வைக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தம்பி சக்தி சரவணனுடைய ஆணைக்கிணங்க, அன்புக்கிணங்க நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குண்ணே அப்படி வாங்கினார். அடுத்தது தாஸ் இயக்குனர் பேசினார், இந்த படத்தினுடைய விளையாட்டுக்காரனுடைய இயக்குனர். இந்த படம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நட்பை பற்றி சொல்லுதுண்ணே அப்படின்னாரு. ஒரு காதலை சொல்லியிருக்கோம், ஒரு விளையாட்டை சொல்லியிருக்கோம்னாரு. நட்பு என்பது உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்ற அளவுக்கு நட்பினுடைய மேன்மை சொல்கிற ஒரு குரல் அப்படி நட்பு இருக்கணும். அதே போல் தான் விளையாட்டு. விளையாட்டு என்பது ஒருத்தன் பேர் வாங்கிறதுக்காக விளையாடக்கூடாது. அந்த விளையாட்டு வெற்றி அடைகிறதுக்காக டோட்டல் டீமும் விளையாடணும். அதே போல் காதலில் ஒருத்தவங்க ஜெயிச்சிடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும். எல்லாமே வெற்றியை
மையமாக கொண்டது தான் நட்பு, காதல், விளையாட்டு எல்லாமே. கிரிக்கெட் வந்து இப்போ அண்ணா சொன்னாங்கள்ல, கிட்டிப்புல், கோட்டிப்புல்லுன்னு சவுத்தர்கான்லாம் சொல்லுவாங்க. அது அப்புறம் கிட்டிப்புல்னு மாறிச்சு. அது போய் இப்போ ஃபுல்லாக கிரிக்கெட் ஆயிடுச்சு. 16ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு 11 பேர் ஒரு டீமுக்கு, 2 டீம் பண்ணிட்டு 22 பேர் விளையாடுவாங்க. இது ஒரு கனவான்களின் விளையாட்டு என்று சொல்லப்பட்டு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு மீடியா, டிவி வந்த பிறகு உலகம் பூராக இந்த விளையாட்டு நம்மகிட்ட சேர்ந்துருச்சு. அதனால கோட்டிப்புல் போயிடுச்சு. இதில் என்னன்னு கேட்டால், இந்த கிரிக்கெட்டு கனவான்கள் விளையாட்டு, ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால். அதுலேயும் 11 பேர் தான் ஒரு டீமுக்கு இருப்பாங்க. ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால், பணக்காரர்களின் விளையாட்டு கிரிக்கெட் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பணக்கார விளையாட்டாக ஃபுட்பாலும் ஆயிடுச்சு. அதிக மக்கள் பார்க்கின்ற ஒரு விளையாட்டு, அதிக நாடுகள் விளையாடுற விளையாட்டு. 2வதுல கிரிக்கெட் இருக்குது. அப்படி ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு தம்பி தாஸ் எடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது. அடுத்து காதல். காதலில் அப்துல் ரஹ்மான் சொல்வது போல், காதலில் தான் கண்கள் பேசுகின்றன, உதடுகள் சந்தித்து கொள்கின்றன. அப்துல் ரஹ்மான் ஒரு மிகச்சிறந்த காதல் கவிதை எழுதுவார். அப்படி ஒரு காதலில் நீங்கள் கண்களால் பேசுவது தான் காதல். அது என்னென்னா வயசுக்குள்ளே இருக்கணும். வயசுக்கு மீறி கண்களால் பேசிக்கிட்டோன்னா ஆபத்தில் முடிஞ்சிடும். அதனால் காதலும் ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். இளைஞனாக இருக்கிற ஒரு சரியான விளையாட்டு இது. அப்படி காதலையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்கிறதா சொன்னாப்புல. அப்புறம் இந்த தயாரிப்பாளர், ஒரு கிராமத்திலிருந்து வர்ற தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் எப்போதுமே ஒரு மனிதர்களை சந்திக்கும்போது முதலில் நான் மூக்கை தான் பார்ப்பேன். ஒருத்தருடைய மூக்கை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது ஏன்னு காரணம் எனக்கு தெரியாது. அது மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன்கிட்ட நான் சொன்னேன், இப்படி தான் அவங்க சொன்னாங்க, ஏய் சிவா என்னப்பா, நான் ஒருத்தனுடைய காலை தான் பார்ப்பேன்னாங்க. அவங்க காலை நான் பார்ப்பேன். உடனே சொன்னேன், ஏன்க்கா அது நீங்கள் காலை பார்க்குறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் கிராமத்தில் இருக்கும்போது என் பாட்டி, எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா எல்லாம் உழைச்சிட்டு வருவாங்க. அந்த கால் அப்படியே முரட்டுத்தனமாக இருக்கும். அப்போ நான் காலை பார்த்து இவன் மிகப்பெரிய உழைப்பாளி இவங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்குவேன். ஆனால் நகரத்தில் எல்லாம் ஷூ 3 க்ளோஸ் பண்ண செருப்பு போட்டிருக்கிறதால என்னால் அந்த காலை என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு உழைப்பினுடைய சின்னமாக இருக்கின்றது தான் கிராமங்கள். அந்த கிராமத்திலிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மணவாளன் சார் இந்த தம்பி நம்பி படம் பண்ணியிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடித்திருக்கின்ற ஒவ்வொருத்தவங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னும் அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப கவனமாக படம் பண்ணணும். ஏன்னு கேட்டால், ஒரு திரைத்துறை என்பது ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அதாவது எந்த விஞ்ஞானம் வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு சினிமா உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் கிரேன் கட்டடம் கட்டுறதுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க 150 அடி கிரேனை. அப்போ சினிமா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அது சினிமா உள்ளே இழுத்துக்கும். அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில். அதனால் நீங்களும் மிகச்சிறந்த அப்டேட் ஆகி சிறந்த படங்கள் பண்ணுங்கள். அண்ணன் அன்பண்ணனுக்கு வணக்கம். தம்பி கூல் சுரேஷ் கிரிக்கெட் பண்டையோடய வந்துட்டாப்புல. இன்றைக்கி அவர் தான் கண்டென்ட்டு. அதனால் என்னுடைய தம்பி கூல் சுரேஷ்க்கு வாழ்த்துக்கள். இதில் வந்திருக்கிற அண்ணன் ராதாபாரதி அண்ணன், அதாவது ஆல் சாங் ஹிட்டு ஒரு படத்துலன்னா அண்ணன் படம் தான். வைகாசி பிறந்தாச்சு. ஏன்னா தேவா சார் அதுக்கு முன்னாடி ஓடுகிற வண்டி ஓடன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு பிறகு எல்லா சாங்கும் ஹிட்டு. அதே போல் இளையராஜாவுக்கு பிறகு பிட் சாங் இல்லாமல் இருந்தது. பிட்டாக சாங் போடுவார் ராஜா சார். அதெல்லாம் அண்ணன் பிரமாதமாக இன்றைக்கும் வைகாசி பிறந்தாச்சு தண்ணி கூட எடுத்து அந்த பாட்டெலாம் பட்டி தொட்டிலாம் பட்டை கலப்பின ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தினுடைய இயக்குனர் அண்ணன். இன்றைக்கி சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்பது மரணத்தினுடைய வெற்றி இன்று, நாளை என்பது பிறப்பினுடைய தேர்வு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தில் இருந்து வெற்றி அடைந்தோம். நாளை நினைத்து பிறப்பில் இருந்து தேர்வு பெற்றும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.